குக்கர்லேயே எப்படி வாத்து கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு உடஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட அரை தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கதுக்கப்புறமா நான் 1 கிலோ வாத்துக்கறி எடுத்திருக்கேன். வாத்துக்கறி கழுவக்கூடாது, அப்படியே ரத்தத்தோடு கொட்டி நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்கும். கலர் மாறினதுக்கப்புறம் சாந்துக்காக வெங்காயம், தக்காளி, சோம்பு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சாந்தை கறியோடு சேர்த்தி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு காரமும் உப்பும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, ஸோ நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துனதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா என் ஸ்டைல் வாத்து கிரேவி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.